ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய. அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பணிவான வணக்கம். நாம் தற்போது பார்க்க போகும் வீடியோ சக்தி வாய்ந்த மகா சிவராத்திரி மாசி 25/8/3/2024 அன்று மகா சிவராத்திரி வருகிறது. இந்த மகா சிவராத்திரி அதாவது முதல் கால பூஜை மாலை 6 மணி, இரண்டாவது கால பூஜை இரவு 9:30 மணி, மூன்றாம் கால பூஜை இரவு 12 மணி, நான்காவது கால பூஜை அதிகாலை 4 மணி. இந்த அனைத்து பூஜைகளிலும் இரவு கண் விழித்து கலந்து கொண்டு நாம் அந்த சிவனோட சிந்தனையில் ஓம் நமச்சிவாய சிவாய நமகங்கிற மந்திரத்தை உச்சரித்து கொண்டு சிவனை வழிபடுவது, உங்கள் ஊரில் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது மிக்க நலம். இந்த மகா சிவராத்திரியில் கண் விழித்து சிவன் கோயிலுக்கு செல்வது, சிவனை வழிபடுவது, நாம் முன் கர்ம வினைகள் தீரும். மகா சிவராத்திரி என்பது தேய்பிறை சதுர்த்தியில் வருகிறது. தேய்பிறை சதுர்த்தி அன்று வருகிறது. தேய்பிறை சதுர்த்தியில் வந்தால்தான் அது மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரி கண் விழித்து கலந்து கொண்டு மறுதினமும் கண் விழித்திருந்தால் அதாவது பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்கும் என்று ஐதீகம் கூறுகிறது. பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்கும். நமது குலதெய்வ அருள் கிட்டும். குலவ தெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்கும். சிவனோட அருளாசியும் கிட்டும். எனவே அனைவரும் மகா சிவராத்திரி கலந்து கொண்டு, சார் நான் நைட்டு கண்ணு முடித்தேன் சார், நைட்டு ஃபுல்லாக டிவி பார்த்துட்டு இருந்தேன் சார், நைட்டு ஃபுல்லாக புக்கு படித்தேன் சார், புக்கு படிங்க. அந்த புக்கு இறை சார்ந்ததாக இருக்க வேண்டும். வேறு கதைகள் படிப்பது சரியானது அல்ல. எனவே நாம் தெய்வ அனுகூலமுள்ள புக்குகளை வாசிப்பதோ சிவ சிந்தனையில் இருப்பதோ மிக்க நலம். டிவியையோ அல்லது செல்லை பார்த்து கொண்டோ நான் கண் விழித்தேன் என்றால் நமக்கு புண்ணியம் கிட்டுவது கடினம். எனவே தாங்கள் அனைவரும் இந்த மகா சிவராத்திரியை சிறப்புள்ளதாக நமக்கு நன்மை கிடைக்கும்படியாக, சிவனின் கடைக்கண் பார்வை கிடைக்கும்படியாக நாம் அதாவது கண் விழித்து பூஜைகள் செய்து, இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மகா சிவராத்திரியில் அன்று இரவு 12 மணிக்கு தாழம்பூவால் அர்ச்சித்து, தாழம்பூ ஒரு முறை மட்டும் அந்த இரவு 12 மணிக்கு பூஜையில் சிவனுக்கு கொண்டாடப்படுகிறது. இது நீங்கள் சதுரகிரியில் பார்க்கலாம் அல்லது வள்ளியங்கிரியிலும் பார்க்கலாம். சிவஸ்தலங்கள் எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் பார்க்கலாம். உங்கள் வீட்டுக்கு அருகாமல் உள்ள சிவன் கோயிலே பார்க்கலாம். 12 மணிக்கு நடக்கக்கூடிய பூஜையில், 4 மணிக்கு நடக்கக்கூடிய பூஜையில் அதாவது மாதுளை பழத்தை பயன்படுத்துவார்கள். மாதுளை பழம் பயன்படுத்துவது மிக 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 நல்லது. ஆகையால் அனைத்து நண்பர்களும் மகா சிவராத்திரியில் கலந்து கொண்டு சிவனருள் பெற உங்களை அன்புடன் வேண்டுகிறேன். வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோட நம்ம சந்திப்போம். அன்பு நண்பர் ஒருவர் கமெண்டில் தெருக்கூத்து பற்றி வாஸ்துவில் கேள்வி கேட்டிருந்தார். அதை அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக விரிவாக நிச்சயமாக நாங்கள் கூறுக கடமைப்பட்டுள்ளோம், செய்கிறோம். நன்றி, வணக்கம்.